ஜோதிட பொருத்தத்தின் முக்கியத்துவம். ஜோதிட பொருத்தத்தின் முக்கியத்துவம் வைதிக முறைப்படி திருமணம் செய்யவிருக்கும் ஆணும் பெண்ணும் ஜாதக பொருத்தத்தை பார்ப்பார்கள். ஆணின் அல்லது பெண்ணின் ஜாதகத்தை பெற்றோர் பரிசீலிப்பார்கள். ஜோதிட கணக்கீடுகளின்படி ஆணும் பெண்ணும் எல்லா வகையிலும் பொருத்தமாக இருந்தால் அந்த பொருத்தம் யோதகம் என்று அழைக்கப்பட்டு திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முறை இந்து சமுதாயத்தில் நடைமுறை இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இந்த முறை இந்து சமுதாயத்தில் நடைமுறையில் இருந்தது. ஆணின் ஐஸ்வர்யமோ பெண்ணின் தனி அழகோ எதுவாக இருந்தாலும் இந்த ஜோதிட பொருத்தம் இல்லாமல் திருமணம் நடக்காது. தேவர்கள், ராட்சசர்கள், மனிதர்கள் என்ற 3 விதமான கணங்கள் உள்ளன. தேவகண, மனுஷகண, ராட்சசகண என அறியப்படும் 3 வகைகளில் ஒன்றில் ஒருவர் பிறக்கின்றார். பிரபஞ்சத்தின் வெவ்வேறு பகுதிகளில் தேவர்களும் ராட்சசர்களும் உள்ளனர். மேலும் மனித சமுதாயத்தில் சிலர் தேவர்களை ஒத்திருக்கிறார்கள், மற்றவர்கள் ராட்சசர்களை ஒத்திருக்கிறார்கள். ஜோதிட கணக்கீடுகளின்படி தெய்வீகத்திற்கும் அசுர குணத்திற்கும் இடையே மோதல் இருந்தால் திருமணம் நடக்காது. ராட்சசர்கள், தேவர்கள் என்று வெவ்வேறு விதமான குணங்களை உடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமண பொருத்தம் வருவதில்லை. அதேபோல் பிரதிலோம மற்றும் அனுலோமா கணக்கீடுகள் இருக்கிறது. அதாவது ஆணும் பெண்ணும் சமநிலையில் இருந்தால் திருமணம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருத்தம் இல்லாமல், அதாவது சரிசமமாக இல்லை என்றால், சமத்துவம் இல்லை என்றால் மகிழ்ச்சியற்ற நிலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு முக்கியமான கருத்து. இப்பொழுது பொருத்தம் இல்லாததால் பல்வேறு வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்காததால் பல விவாகரத்துகளை காண்கிறோம். ஜாதக பொருத்தம் பார்ப்பதில்லை. திருமணத்தில் அக்கறை இல்லாததால் இப்பொழுது பல விவாகரத்துகளை காண்கிறோம். உண்மையில் விவாகரத்து இப்போது ஒரு பொதுவான விவகாரம் ஆகிவிட்டது. முன்பு ஒருவரின் திருமணம் வாழ்நாள் முழுவதும் தொடரும். மேலும் கணவன் மனைவி இடையேயான பாசம் மிகவும் அதிகமாக இருந்தது. கணவன் இறந்தவுடன் மனைவி தானாக முன்வந்து இறந்து விடுவாள், அல்லது அவளுடைய வாழ்நாள் முழுவதும் உண்மையுள்ள விதவையாகவே இருப்பாள். இப்போது நிச்சயமாக இது இனி சாத்தியமில்லை. ஏனென்றால் மனித சமூகம் விலங்கு சமூகத்தின் நிலைக்கு கிழிச்சடைந்துள்ளது. இப்போது திருமணம் வெறுமனே ஒப்பந்தத்தின் மூலம் நடைபெறுகிறது. தாம்பத்திய அபிருச்சி ஹேதுஹு ஸ்ரீமத் பாகவதம் 12.2.3. அபிருச்சி என்றால் சொல்லுக்கு ஒப்பந்தம் என்று பொருள். ஆணும் பெண்ணும் எளிமையாக திருமணம் செய்து கொண்டால் திருமணம் நடக்கும். ஆனால் வைதிக முறை கண்டிப்பாக கடைபிடிக்கப்படாத போது திருமணம் அடிக்கடி விவாகரத்தில் முடிகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 9.18.23. இப்போது திருமணம் வெறுமனே ஒப்பந்தத்தின் மூலம் நடைபெறுகிறது. தாம்பத்திய அபிருச்சி ஹேதுஹு. கிரகஸ்தர்கள், கிரகமேதிகள். மக்கள் தங்கள் சுயநலத்தை அறியவில்லை. பௌதீக உடலுடன் தவறான அடையாளம் கொண்டுள்ளனர். அந்த உடலானது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம் போன்ற சூட்ச்ம ஸ்தூல பொருட்களால் ஆனது. இதை அவர்கள் தான் என்று தவறான அடையாளம் கொண்டுள்ளனர். இந்த உடல் நாம் அல்ல, நாம் இந்த உடல் என்று தவறாக அடையாளம் கண்டு கொண்டுள்ளோம். ஆன்மா என்பது இந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம் இதை தாண்டியது ஆன்மா. இந்த பௌதீக பொருட்களுக்கு அப்பாற்பட்டது தான் ஆத்மா. பௌதீக பொருட்கள் தற்காலிகமானவை, இது மறைந்து போகும் விஷயங்கள். ஆன்மா என்பது அழியாதது. ஆன்மா என்பது நித்தியம் நிறைந்தது, நித்தியமானது, சச்சிதானந்தமானது. ஆன்மா சச்சிதானந்தம், அறிவுடையது, ஆனந்தமானது,
நிரந்தரமானது. புத்திசாலித்தனம் மற்றும் தவறான அகங்காரம். பல்வேறு வகையான துன்பங்களை ஆத்மா இந்த உலகத்தில் அனுபவிக்கின்றது. உடல் மனம் மூலம் ஒரு துன்பம், மற்ற உயிரினங்கள் மூலம் துன்பம், இயற்கை பேரழிவுகள் இதன் மூலம் துன்பம். இவ்விதமாக ஆத்மா 3 விதமான துன்பத்தை அனுபவிக்கின்றது. உடலுடன் தவறான அடையாளம் இருப்பதால் நிரந்தரமான ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைவது யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த யோகம் என்பது கலியுகத்தில் பக்தி யோகம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பக்தி யோகத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். பக்தி செய்யாதவர்கள் இதை செய்ய முடியாது. ஆன்மா கிருஷ்ணரிடம் தனது உறவை ஏற்படுத்தும் பொழுது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நிரந்தரமான உறவு இருக்கிறது. அது பக்தியின் மூலமாக வெளிப்படும். பக்தி செய்யும்போது ஆத்மா ஆனந்தமாக வாழலாம். பௌதீக பற்றுதலின் காரணமாக ஆத்மா துன்பத்தை அனுபவிக்கிறது. ஆன்மீகத்தில் தான் ஆத்மா இன்பத்தை அனுபவிக்க முடியும். பௌதீக பொருட்களில், பௌதீக உடலில் ஆத்மா இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இந்த பௌதீக உடல் தற்காலிகமானது. பௌதீக உலகம் தற்காலிகமானது. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். 3 வகையான துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருப்போம். பிறப்பு, இறப்பு, நோய் இது என்று இவ்வாறு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். பல்வேறு வகையான துன்பங்கள், பிறப்பு, முதுமை, நோய், இறப்பு. ஆன்மா இந்த உலகத்தில் பிறக்கும்போது இவையெல்லாம் சந்திக்கக்கூடியவை. பௌதீக உலகத்தில் ஆன்மீக உலகத்திலிருந்து பௌதீக உலகத்தில் ஆத்மா வரும்பொழுது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்று அனுபவிக்கின்றது. இவையே ஆத்மா சந்திக்கும் முக்கியமான பிரச்சனைகள். இந்த உலகத்தில் ஆத்மா சந்திக்கும் முக்கியமான பிரச்சனைகள் என்றால் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு, முதுமை, நோய், இறப்பு. இந்த உலகம் செயல்படுவதற்கு காரணம் ஆத்மா. ஆத்மா இல்லாமல் உலகம் செயல்படாது. ஆத்மா சச்சிதானந்தமானது. ஆன்மீக உலகத்தில் அனைவரும் பொறாமையின்றி வாழ்கிறார்கள். பௌதிக உலகத்தில் ஒருவர் மீது ஒருவர் பொறாமையுடன் வாழ்கிறார்கள். தெய்வத்தின் மீது பொறாமை கொண்டவர்கள் அசுரர்கள், தேவர்களின் மீது பொறாமை கொண்டவர்கள் அசுரர்கள். அவ்வாறு பகவான் கிருஷ்ணர் மீது பொறாமை கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவரும் பௌதிக உலகில் பிறவி எடுக்கிறார்கள். ஜெய விஜயன் எனக்கூடிய 2 துவாரபாலகர்கள் பகவான் விஷ்ணுவின் மீது பொறாமை கொண்டதால் பௌதிக உலகத்தில் அரக்கர்களாக பிறந்தார்கள், அசுரர்களாக பிறந்தார்கள், ராட்சசர்களாக பிறந்தார்கள். இந்த உலகத்தில் பல்வேறு விதமான உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. 84 லட்சம் வகையான உயிரினங்களில் ஆத்மா பயணிக்கின்றது. நீர்வாழ்வன, பறவைகள், பூச்சிகள், புழுப்பூச்சிகள், மரங்கள், செடிகள், விலங்குகள், கடைசியாக மனித இனம் ஆகிய 84 லட்சம் வகையான ஜீவராசிகளில் ஆத்மா பயணிக்கின்றது. இவ்வாறு ஆத்மா தனது பயணத்தை மேற்கொண்டு வருகிறது. கிரகஸ்தர்கள் என்றால் கிரகஸ்தர்கள் மட்டுமே இதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவர்கள்.
கிரகமேதிகள் அவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேறுபவர்கள். கிரகஸ்தர்கள் வந்து ஆன்மீகத்தில் முன்னேறுபவர்கள். குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் அவர்கள் ஆன்மீகத்தை மையமாக கொண்டு வாழ்பவர்கள் கிரகஸ்தர்கள். பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்பவர்கள் கிரகஸ்தர்கள். கிரகமேதிகள் தமது புலன் திருப்திக்காக சேவை செய்து கொள்கிறார்கள். கிரகமேதிகள் பொறாமை உடையவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் சாதி சமூகம் இவ்வாறு அவர்கள் இவ்வாறு விரிவுபடுத்திக் கொண்டே செல்கிறார்கள். கிரகமேதிகள் ஆன்மீகத்தை மையமாக கொண்டு ஆன்மீக லோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் செயல்படுகிறார்கள். கிரகமேதிகள் பௌதீக உலகில் செல்வத்தை, பதவி உயர்வு, அந்தஸ்து இவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள். கிரகமேதிகள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொண்டிருக்கிறார்கள். சாதி சமூகம் நாடு இவ்வாறு அவர்கள் பொறாமை கொண்டு வாழ்கிறார்கள். கிரகமேதிகள் பொறாமை கொண்ட கிரகமேதிகள். இது ஒரு விரிவடைந்த சுயநலம். முதலில் நான் எனது என்ற சுயநலம், பிறகு எனது சாதி, எனது மதம், எனது இனம், எனது மொழி, எனது நாடு என்ற விரிவடைந்த சுயநலம் இவ்வாறு செல்கிறது. இதையெல்லாம் தாண்டியது தான் ஆத்மா, ஆன்மீக உலகம். இதெல்லாம் நாடு, ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் தாண்டியது தான் ஆன்மீகம். திருமண வாழ்க்கை என்பது கிரகஸ்தர்களாக இருக்க வேண்டும். கிரகமேதிகளாக பொறாமை கொண்ட குடும்பஸ்தர்களாக இருக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய விரும்பக்கூடிய ஒரு கிரகஸ்தர்களாக இருக்க வேண்டும். அதான் கிரகஸ்தர்கள். கிரகமேதிகள் பொறாமை கொண்டவர்களுக்கும் பொறாமையற்றவர்களுக்கும் வித்தியாசம். கிரகஸ்தர்கள் கிரகமேதிகள். கிரகஸ்த ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம், மேலே உள்ள ஆசிரமத்தின் முக்கிய குறிக்கோள் ஆன்மீக முன்னேற்றம். அனைத்து ஆசிரமத்தின் முக்கிய குறிக்கோள் ஆன்மீக முன்னேற்றம். ஏன்னால் பௌதிக முன்னேற்றம் தற்காலிகமானது, ஆன்மீக முன்னேற்றம் நிரந்தரமானது. இதுதான் மனித வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். கிரகஸ்தர்கள் பௌதிக முன்னேற்றத்தை அதிகமாக விரும்புபவர்கள் கிரகமேதிகள். ஆன்மீக முன்னேற்றத்தை விரும்புபவர்கள் கிரகஸ்தர்கள். ஆன்மீக வாழ்க்கை கிரகமேதி என்றால் அவர்கள் பௌதீகமான முன்னேற்றத்தை விரும்புகின்றார்கள். அவர்கள் பெரிய பதவியை அடைய விரும்புகிறார்கள் அல்லது சக்தி வாய்ந்தவர்களாக மாற விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த புலன் திருப்திக்காக பிரபலமடைய விரும்புகிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படுகின்றார்கள். ஒரு கிரகமேதி சிறந்த நிலையை அடைந்தால் மற்றொரு கிரகமேதி பொறாமைப்படுவார். ஒரு கிரகமேதி மிகவும் பணக்காரனானால் மற்றொரு கிரகமேதி பொறாமைப்படுவான். ஒரு நாடு மிகவும் செழிப்பாக மாறினால் மற்றொரு நாடு பொறாமைப்படும். எனவே இது உண்மையில் கிரகமேதி. எனவே இவர்களெல்லாம் கிரகமேதிகள். கிரகஸ்தர்கள் என்பது தங்கள் மனைவி குழந்தைகளுடன் ஒன்றாக வாழ்ந்தாலும் இறுதி உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக ஆழ்நிலையாக வாழ்பவர்கள். எனவே அவர்களின் குறிக்கோள் ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சி. ஆனால் கிரகமேதிகளோ குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக மட்டுமே வாழ்பவர்கள். மேலும் அவர்களின் சமூகம், அவர்களின் சாதி, பின்னர் சமூகம், பின்னர் தேசம் என்று விரிவடைகின்றது. பரந்த சுயநலம். இது சுயநலம், ஒரு விதமான சுயநலம். இந்த வழியில் இது நீட்டிக்கப்படுகின்றது. மேதி பொறாமையை குறிக்கின்றது. எனவே இவை தேவையற்ற பழக்கங்கள் அல்லது அனர்த்தங்கள் என்று கருதப்படுகின்றது. காமம், கோபம், பேராசை, மயக்கம், மதம், பொறாமை, காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரிய இவை அனைத்தும் தேவையற்ற பழக்கங்கள். நாம் ஒருவருக்கொருவர் பொறாமைப்படக்கூடாது. ஆன்மீக உலகில் மக்கள் பொறாமைப்படுவதில்லை. அசுத்தங்கள், அனர்த்தங்கள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் என்றால் அவை காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், பொறாமை இவெல்லாம் தேவையற்ற பழக்க வழக்கங்கள். நாம் பொதுவாக நம்மை விட நமது உறவினர்கள் சில நபர்கள் அவர்கள் பிரபலம் அடைந்தால், பணக்காரர்களானால் நாம் பொறாமைப்படுகிறோம். எனது அண்டை வீட்டுக்காரன் செல்வந்தனானால், எனது
தமையனோ யாரோ உறவினரோ ஒருவர் பிரபலம் அடைந்தால் நாம் வந்து பொறாமைப்படுகிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களோ உறவினர்களோ பிரபலமானால் பணக்காரனால் நாம் வந்து பொறாமைப்படுகிறோம். சில நேரங்கள் பெற்றோர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். சில நேரங்களில் தந்தை மகனை பார்த்தும் தந்தை மகளை பார்த்தும் அல்லது மகன் தந்தை பார்த்தும் பொறாமைப்படுகிறார்கள். இப்போதெல்லாம் ஒருவருக்கொருவர் பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே பொறாமை சகோதரர்களிடம் அதிகமாக வருகிறது. இப்போதெல்லாம் பொறாமை அதிகமாக இருக்கிறது. பெண்கள் ஆண்களுக்கு போட்டியிட விரும்புகின்றார்கள், ஆண்கள் பெண்களுடன் போட்டியிட விரும்புகின்றார்கள். இது போன்ற பொறாமைகள் அனைவரிடமும் உள்ளன. எனவே கிரகமேதிகள் குடும்ப விவகாரங்களில் மட்டுமே ஆர்வம் காட்டுவது நிச்சயமாக மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். கிரகமேதிகள் குடும்ப விவகாரங்களில் மட்டுமே ஆர்வம் காட்டுவதால் நிச்சயமாக மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். எனவே ஆன்மீக இயல்புகளை அறியாதவர்கள் பௌதிக விவகாரங்களில் குடும்ப விவகாரம் மட்டுமே ஆர்வமுள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்படுகின்றார்கள். எனது அண்டை வீட்டாருக்கு சிறந்த வாகனம் கிடைத்தால், சிறந்த நிலை அடைந்தால் நாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றோம். ஆக குடும்பத்துக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் கூட மற்றவர்களின் வெற்றி, முன்னேற்றம் அல்லது மற்றவர்களின் சாதனைகளை பார்த்து நாம் பொறாமைப்படுகின்றோம். எனவே இது சமூகம், தேசம் வரை நீண்டுள்ளது. நாம் பொறாமைப்படுகிறோம். இது எப்போதெல்லாம் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு, அதனால் அவை வளர்ந்து வருகின்றன. எனவே இதன் காரணமாக சிலர் பொறாமைப்படுவார்கள். எனவே வேறு சில சமூகத்தின் மீதுள்ள பொறாமையால் வேறு சில சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடுகள் செய்திருக்கிறார்கள். அதனால் இருவரும் பொறாமைப்படுகின்றார்கள். எனவே இது மாயா. கடவுளின் ராஜ்யத்தில் பொறாமை இல்லை, காமம் இல்லை, கோபம் இல்லை, பேராசை இல்லை, மாயை இல்லை. இவை அனைத்தும் ஆன்மீக உலகில் இல்லை. இவை அனைத்தும் காமம், கோபம், பேராசை, பொறாமை ஆகியவை ஜட உலகில் மட்டுமே உள்ளன. ஆன்மீக உலகில் அவர்கள் பகவான் கிருஷ்ணருக்காக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அதே சமயம் பௌதிக உலகில் அவர்கள் தனக்காக செய்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்துடன் சண்டையிட்டுக் கொள்கின்றது. சமூகத்தில் கலவரம் அதிகமாக உள்ளது. ஆக இந்து முஸ்லிம் கலவரம், அதே போல நிறைய சண்டைகள் நடக்கின்றன. அதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்படுகின்றார்கள். ஒரு தேசம் மற்றொரு தேசத்துடன் சண்டையிடுகின்றது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பல பிரச்சனைகள் எழுவது போல இதில் முக்கிய பிரச்சனை பொறாமை. எனவே இவை நீட்டிக்கப்பட்ட சுயநலம், எக்ஸ்டெண்டட் செல்ஃபிஷ்னஸ், விரிவடைந்த சுயநலம். முதலில் எனது குடும்பம், அடுத்தது எனது சமூகம், அடுத்தது எனது தேசம். இந்த வகையில் கலியுகத்தில் சுயநலம் நீடிக்கின்றது. எல்லா வீட்டுக்காரர்களும் ஒருவருக்கொருவர் பொறாமைப்படுகிறார்கள். இறுதி உண்மையை பற்றிய அறிவில் அவர்கள் குருடர்களாக இருப்பதால், உயிரினங்கள் தங்கள் சுயநலத்தை அறியாதால் அந்த அறிவு வழங்கப்படவில்லை. இப்பொழுது இந்த விதமான கல்வி வழங்குவதில்லை. அதை குறித்து எந்த கல்வியும் கிடையாது. ஆன்மீகத்தை குறித்த கல்வி மிக குறைவாகவே இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றத்தை பற்றிய அனைத்து தொழில்நுட்பம், பொருளாதார முன்னேற்றம், ஆராய்ச்சி இவை பற்றிய அனைவரும் இதை பற்றிய கல்வியை அதிகமாக படிக்கிறார்கள். ஆன்மாவை பற்றி அவர்கள் ஆராய்வதில்லை. ஆன்மாவின் இயல்பையோ அல்லது உயிரினங்களின் இயல்பையோ புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யவில்லை. இந்த உலகின் தன்மையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை அவர்கள். உயிருள்ள சக்தி ஜீவாத்மா, அவர்கள் ஆத்மா 8 பௌதீக விஷயங்களில் கட்டுண்டுள்ளது. ஆத்மா இந்த உடலை பற்றியும் அந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம் போன்ற சூட்சும ஸ்தூல பொருட்களை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றது. இவையெல்லாம் உயிரற்ற பொருட்கள். உயிரற்ற பொருட்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் ஆத்மாவை குறித்து யாரும் ஆராய்ச்சி செய்வதில்லை. இதனால் ஆன்மீக விஷயங்களில் அவர்கள்
குருடர்களாக இருக்கிறார்கள். ஆத்மாவை பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. அவர்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். அரசியல் செய்திகள், அறிவியல் செய்திகள், சமூக செய்திகள், பொருளாதார செய்திகள் போன்றவற்றை கேட்பதற்கு இப்போதெல்லாம் தொலைக்காட்சி அலைவரிசைகள் மூலம் பல செயற்கைக்குள் அலைவரிசைகள், அரசியல் செய்திகள், அறிவியல் செய்திகள், பொருளாதார செய்திகள் அடங்கிய பல்வேறு செய்தி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகின்றன. அவர்கள் கேட்க ஆயிரக்கணக்கான தலைப்புகள் உள்ளன. ஆனால் அவர்கள் முக்கியமான விஷயங்களை ஒதுக்கி விடுகிறார்கள். முக்கியமான விஷயங்கள் வாழ்வின் துன்பங்கள். அவை என்ன? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். இவைதான் முக்கிய பிரச்சனைகள். இவற்றை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் கிரகமேதிகள். இதை பற்றி அவர்கள் அதிகம் கவலைப்படுவதில்லை. இதை பற்றி கேட்க அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. அரசியல், பொருளாதாரம், சமூக நல செய்திகள், வேறு எந்த செய்தியும் ஆனால் அவர்களுக்கு புரியாத முதன்மை பிரச்சனை. அவர்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை. பௌதீக விஷயங்களை பற்றி ஆர்வம் அளிக்கிறார்கள். அதாவது ஜென்ம, மிருத்யு, ஜராவியாதி, பிறப்பு, முதுமை, நோய், இறப்பு. இவையே நமக்கு வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த கிரகமேதிகள் பொருளாதார பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், அறிவியல், சமூக பிரச்சனைகள் மட்டுமே தீர்க்க முயல்கின்றனர். உண்மையில் மனித வாழ்க்கை என்பது பிறப்பு, முதுமை, நோய், இறப்பு, கிரகம் இதை பற்றி தீர்க்க வேண்டும். இதுதான் முக்கியமான பிரச்சனைகள். கிரகமேதிகள் இதை பற்றி சிந்திப்பதில்லை. கிரகமேதிகள் பௌதிக இயற்கையின் காரணத்தால், மாயையின், பகவான் கிருஷ்ணரின் பகிரங்க சக்தியான மாயையின் காரணத்தால் இதையெல்லாம் மறந்து விடுகிறார்கள். தன்னுணர்வு பற்றிய எந்த விஷயத்தை பற்றியும் ஆர்வம் இருப்பதில்லை. மனித பிறவியில் தான் இதை குறித்து நாம் சிந்திக்க முடியும். விலங்குகளில் இதெல்லாம் சிந்திக்க வாய்ப்பு கிடையாது. மனிதர்கள் தான் பிறப்பு, இறப்பு, முப்பு, நோய், ஜென்ம, மிருத்யு, ஜராவியாதி இதை பற்றி அறிவியலை மனிதர்களுக்கு தான் வழங்கப்பட்டு இதை பற்றி மனிதர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தான் தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மனித பிறவி தான் இதெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிரகமேதிகள் ஆனால் கிரகமேதிகள் பௌதிக விஷயங்களை குறித்தே அவர்கள் ஆலோசனை நடத்தி வருவார்கள். பௌதிக விஷயங்கள் மீது அவர்கள் பற்றுதல் கொண்டிருப்பார்கள். சுய உணர்வை மறந்து விடுவார்கள். அவர்கள் பகவான் கிருஷ்ணருக்கு 2 மாயை உள்ளது. ஒன்று யோக மாயா, மற்றொன்று மகாமாயா. யோக மாயா பகவான் கிருஷ்ணருக்கு நாம் அன்பு தொண்டு செய்கிறோம், அது யோக மாயா. மகாமாயா என்பது பகவான் கிருஷ்ணருக்கு நாம் பொறாமையாக இருக்கிறோம், போட்டியில் இருக்கிறோம். பகவான் கிருஷ்ணரின் திருவருளை அறிந்து அவருக்கு அடியார்கள் போல் நாம் சேவை செய்கின்றோம், அது யோக மாயா. அதே சமயம் மகாமாயாவில் நாம் இறைவனை மறந்துவிட்டு நாமே இறைவன் என்று நினைத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க விரும்புகின்றோம். எனவே இது மகாமாயா. ஜட இயற்கையால் மாயாயால் நாம் சுய உணர்தல் பற்றி அனைத்தையும் மறந்து விடுகின்றோம். பகவான் கிருஷ்ணரின் பௌதிக இயற்கையின் காரணமாக, பௌதிக மாயின் காரணமாக நாம் இதெல்லாம் மறந்து விடுகிறோம். பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதில் உள்ள நமது உண்மையான இயல்பை மறந்துவிட்டு இப்போது பல விஷயங்களில் ஈடுபடுகின்றோம். இது வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தற்காலிக இறுதி தீர்வாக இருக்கும். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளபடி பௌதிக வாழ்வின் துயரங்கள் ஜென்ம, மிருத்யு, ஜரா, வியாதி. இதுதான் பௌதிக உலகத்தில் நாம் அனுபவிக்கும் துன்பங்கள், துயரங்கள். ஜென்ம, மிருத்யு, ஜரா, வியாதி. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார், இந்த பௌதிக உலகம் ஜட உலகம், துக்காலயம், அசாஸ்வதம். துன்பங்கள் நிறைந்தது, தற்காலிகமானது. இங்கு நாம் நிரந்தரமாக குடியேற பெரிய திட்டங்களை தீட்டி வருகிறோம். நிரந்தரமாக யாரும் இந்த உலகத்தில் தங்க முடியாது. பிரம்ம புவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுனா. பிரம்மலோகத்திற்கே போனாலும் நாம் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும். பௌதிக உலகில் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து கீழ்நிலை கிரகம் எல்லா இடத்துலையும் ஜென்ம, மிருத்யு, இது மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் இறக்கிறார்கள். இது நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆன்மீக லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய லோகத்திற்கு சென்பவர்கள் மீண்டும் பிறவி எடுப்பதே இல்லை என்று கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார்.
ஸ்தூல உலகில் பௌதீக உலகத்தில் உயர்ந்த கிரகமாக கருதப்படுவது பிரம்மலோகம். பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் பிறப்பு, இறப்பு, முப்பு, நோய் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. எனவே ஜட உலகில் ஆத்மா சந்திக்கும் முக்கிய பிரச்சனை ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி. இதுதான் பௌதிக உலகத்தில் ஆத்மா சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இதை தீர்க்குவதற்கு நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இதற்கு பதிலாக மக்கள் அரசியல் பிரச்சனைகளையும், அறிவியல் சார்ந்த விஷயங்களையும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி பல விஷயங்களை பறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உண்மையான பிரச்சனைகள் என்றால் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு, முதுமை, நோய், இறப்பு. எனவே இது பௌதிக உலகத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக உடலை பெற்றால் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். வைகுண்ட லோகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த ஜட உலகத்தை பற்றி பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் துக்காலயம் அசாஸ்வதம் என்று கூறுகின்றார். துன்பங்கள் நிறைந்தது மற்றும் தற்காலிகமானது என்று குறிப்பிடுகிறார். இந்த உலகில் நாம் எந்த மகிழ்ச்சியையும் காண முடியாது. இந்த உலகில் நாம் பெரும் மகிழ்ச்சியானது பாலைவனத்தில் ஒரு துளி நீராகும். இது ஒரு அரிய பொருள். இன்பம் என்பது இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு பொருள். மீண்டும் ஆன்மீக லோகத்திற்கு செல்வது, அங்கு அந்த ஆன்மீக உடலை பெறுவதுதான் நமக்கு சரியானதாக இருக்கும். கடவுளுக்கு திரும்புவது என்பது பரமாத்மாவை பற்றியும் அவருடைய பெயர், வடிவம், பண்புக்கூறுகள், பொழுதுபோக்குகள், உபகரணங்கள் மற்றும் பலவிதமான தன்மைகளை பற்றி கேட்க வேண்டும். கடந்த காலத்தில் மக்கள் அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்தார்கள், தியானம் செய்தார்கள். இப்போது இது சாத்தியமில்லை. நடைமுறையில் இது சாத்தியமில்லை. கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள எளிதான செயல்முறை என்பது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்வது. பகவான் கிருஷ்ணர் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், பந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் போன்ற பல்வேறு விதமான பக்தி தொண்டை நாம் பகவான் கிருஷ்ணருக்கு ஆற்ற வேண்டும். 9 விதமான பக்தி சேவைகளை கிருஷ்ணருக்காக நாம் செய்ய முடியும். இவ்வாறு செய்தால் நாம் ஆன்மீக உலகத்திற்கு போகலாம். இந்த உலகத்திலும் இது செய்ய வேண்டும். ஆன்மீக உலகத்தில் இதை தான் செய்ய போகிறோம். கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டு செய்யலாம். நித்தியமாக ஆன்மீக உலகத்தில் வாழலாம். ஆன்மீக உலகம் நிரந்தரமானது. பௌதீக உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். நாம் நமது குடும்பத்தை மாற்றுகின்றோம், பெற்றோரை மாற்றுகின்றோம், நாட்டை மாற்றுகின்றோம், எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்கின்றோம். தொழில், மனைவி எல்லாவற்றையும் மாற்றுகின்றோம். ஆனால் ஆன்மீக உலகில் எல்லாம் நித்தியமானது. பகவான் கிருஷ்ணரை நாம் தந்தையாகவோ அல்லது மகனாகவோ சேவை செய்யலாம். கிருஷ்ணரை எஜமானராகவும் கிருஷ்ணரை கணவராகவும் சேவிக்க பல்வேறு நபர்கள் சேவிக்கிறார்கள். பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான உறவு முறைகளை வைத்திருக்கிறார்கள். பகவான் கிருஷ்ணரிடம் பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான உறவு முறை வைத்திருக்கிறார்கள். சாந்தரச பக்தர்கள், தாஸ்யரச பக்தர்கள், சக்கியரச பக்தர்கள், வாத்சல்ய ரச பக்தர்கள், மாதுரிய ரச பக்தர்கள். எனவே நாம் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யலாம். ஒரு தாஸ்யரச சாந்தரச பக்தர்கள் என்றால் செடி, மர, கொடிகள், இலைகள், அதாவது பூக்கள், பூ செடிகள், பழச்செடிகள், பில், மரம், பறவைகள், விலங்குகள், இவெல்லாம் சாந்தரச பக்தர்கள். இவரெல்லாம் கிருஷ்ணருக்கு பல வழிகளில் சேவை செய்கிறார்கள். ஆன்மீக உலகில் பல்வேறு வழிகளில் ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுளுக்கு கிருஷ்ணருக்கு பல்வேறு வழிகளில் சேவை செய்து கொள்கிறார்கள். நிரந்தரமான உறவு இருக்கிறது. அது ஆன்மீக உலகத்தில் அனைவருக்கும் ஒரு நிரந்தரமான உறவு இருக்கிறது. ஆன்மீக உலகத்தில் பக்தி யோக முறையில் தான் நாம் அதை நிலைநாட்ட முடியும். சம்பந்த அபிதய பிரயோஜனம். நமக்கு பகவானுக்கும் நமக்கு ஒரு நிரந்தரமான சம்பந்தம் இருக்கிறது. அதற்கேற்றாப்போல் நாம் செயல்படுகிறோம்.
செயல்பட்டால் அது நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். ஸ்ரவணம், கீர்த்தனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இது இந்த 9 வகையான பக்தி சேவைகளை நாம் பகவான் கிருஷ்ணருக்கு செய்ய வேண்டும். இதற்கு பதிலாக தற்காலத்தில் மக்கள் சினிமா, விளையாட்டு நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள் போன்றவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து நேரம் அதிகமாக செலவிடுகிறார்கள். இவர்களை அரசியல்வாதிகளை பற்றி கேட்க விரும்புகின்றார்கள். விளையாட்டு, திரைப்பட நட்சத்திரங்கள் அல்லது வேறு எந்த நபர்களும் இந்த வழியில் அவர்கள் இந்த தற்கால விஷயங்களுக்கு அதிக நேரத்தை, சக்தியையும் செலவிடுகின்றார்கள். அதனால் அவர்கள் தங்கள் நேரத்தை வீணடிக்கின்றார்கள். அவர்கள் பல